உடன் வந்த சகோதரராக உங்களுடைய மாமனாக சில பேருக்கு உறவு சொல்லி அழைக்கக்கூடிய அளவில் அந்த பல்வேறு உறவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தந்தையாக சிறு தந்தையாக பெரியவராக இருந்தாலும் சித்தம்மாவாக பெரியப்பாவாக அண்ணனாக தம்பியாக இந்த நிகழ்விலே ஒரு மன மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்விலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். நான் உதாரணத்திற்கு மாவட்ட ஆட்சியருடைய தாயாரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள நானும் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். ஆட்சியர் சொன்னார்கள், நிச்சயமாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சமாக 1 மணி நேரம் இருக்கும். நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு 12 மணிக்கு தான் 4 நேரம் இருக்கு. அந்த 12 மணிக்கு மேலே ஆரம்பிப்போம். என்ன சார் அப்படின்னு ஆட்சியர், சார் ஏன் சார் எல்லா பெண்கள் அதிகாரிகளையும் அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஆட்டாங்களோ அதை கூட அவனா சொல்ல சார், அதுவும் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட செஞ்சு சார் வைங்க, ஒரே நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன் சார், அவங்களே வாங்க சொல்ல சார் அப்படின்னாங்க. அது மாதிரி அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முடிவு பண்ணுறது தான் இங்க வேலை உட்கார. ஏன்னா நீங்க வரப்போறவங்க சொல்லாங்க, மண்ணில் ஒரு புதுசா ஒருத்தர் உதயமாக ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவங்களெல்லாம் நாட்டில் வருங்காலத்துல உங்களுடைய மனங்களை இந்த மேடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை போல இன்னும் பல்வேறு பொறுப்புகளிலே வரக்கூடியவர்களாக நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்ற அந்த சந்தோஷமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏதோ அரசு வச்சிருக்கக்கூடிய கடமைக்காக அந்த விளையாட்டு இல்லாமல் உங்கள் உணர்வெல்லாம் தன்னுடைய இல்லத்திலே தன்னுடைய குடும்பத்திலே எப்படி நடத்துவார்களோ அதை விட ஒருபடி மேலாக இந்த முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளபடியே நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் சொன்னார், மருத்துவமனைக்கு செல்லுகிற போது சந்தோஷமாக செல்வதற்கு எங்களை பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவில் மருத்துவமனைக்கு செல்லாமல் கூட சோதரோஷமாக நீங்கள் எல்லாம் பெற்றெடுக்க வேண்டும் அந்த குழந்தையை என்று இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். வாழ்நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை விட நீங்கள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தை செல்வம் அறிவு செல்வமாக அந்த கல்விகளை கற்று சொந்தக்காரர்களை கொண்டு யாரையும் எதிர்பார்க்காத அந்த குழந்தைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் 1000 பேரை ஒரு இடத்திலே பார்ப்பது எங்களுடைய மனநிலையில் நாங்கள் என்ன நிலைக்கு இந்த நிகழ்ச்சியை வைக்கிறோமோ அந்த நிகழ்ச்சி முழு வெற்றியை பெற்றிருக்கிறது. என் அருமை சகோதரிகளே, இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மதுரை மாவட்ட மண்ணினுடைய சார்பிலே அன்னை மீனாட்சியினுடைய அருளால் நீங்கள் எல்லாரும் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய ஆசீர்வாதத்தோடு எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த வளைகாப்பு உங்கள் குழந்தைகளும் செழிப்போடு சத்தோடு பிறந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.